தேர்ட் டெஸ்ட்டு ஆஷஸில் ஆக்சுவலாக நேற்று ஆஸ்திரேலியா வந்து இதில் என்ன சொல்கிறது, தே கேவ் அவே தி விக்கெட்ஸ். ஈஸியாக விக்கெட்டை அவங்களே கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. கேட்சிங் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது ஸ்பெஷலாக அந்த லஞ்சுக்கு அப்புறம் லபஷனும் க்ரீனு. பட் த டே கோஸ் டு கேரி. என்ன பிளேயர் ஆக்சுவலாக எஃபர்ட்லெஸ், பிரிஸ்க் ஸ்கோரிங். இதான் வந்து அவரோட ஆஷஸோட ஃபஸ்ட் 100. ரொம்ப முக்கியமான ஒன்று. கவாஜா என்ன ஸ்டோரி ஆக்சுவலாக எத்தனை இப்படி தான் தி ரோட் டீம் ஆஃப் 2021 ஐ திங்க். அப்பயும் ஒரு வந்து டபுள் 100 ஆஃப் 100s. இன்றைக்கி ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக ஈஸியாக 100 அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாப்பில். அப்புறம் பவுலிங் வந்து ஒரு பேச்சஸ்லாம் நல்லா போட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸு. ஒரு யூனிட்டாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா போடவே இல்லை. நல்லா போட்டிருந்தாங்க இன்னும் 280 300க்குள்ளே இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு அதான் டே 2 வந்து 39 டிகிரி இருக்குமா. பிச்சஸ் பேட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். இங்கிலாந்து ஒரு 450 400 + 450 ஒரு 200 150 லீடு இருந்தாங்கன்னா வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படியே அஸ் த மேட்ச் ப்ரோக்ரஸ். இது வந்து லயனுக்கும் ஜாக்ஸ் லீச்சுக்கும் தான் மேட்ச். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே ஸ்பின் ஆச்சு. லயன் வந்து இந்த கிரவுண்ட் அட்லையில் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. 63 விக்கெட் எடுத்திருக்காப்புல. பார்ப்போம். இது வந்து இங்கிலாந்து பேட்டிங் லைனப்புக்கு ஒரு பெரிய டெஸ்டிங். ஏன்னா இது நல்ல பேட்டிங் விக்கெட் ஆக்சுவலாக. இதையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. மேட்ச் தோற்றா ஆஷஸ் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. பட் இதையும் கொஞ்சம் சீப் அவுட் ஆனாங்கன்னா பேஸ்பால் வந்து கான்செப்டே பெரிய கேள்விக்குறியாயிரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட் நாளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. செட்டப் ஆகிருக்கு. பார்ப்போம் செகண்ட் டே தேர்ட் டே. இன்றைக்கி செகண்ட் டே ஈவினிங்கே ஓரளவு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக எந்த மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம்.